இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களை, இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். திருப்பாடல் 113 வழியாக அதனுடைய ஆழத்தை நமக்கு திறந்து காட்டினார். அவர் நமக்கு வல்லமையை தருகிறார். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்மையில் ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். அவர் பேசும் கடவுள். தூய ஆவியானவர் நமக்கு வல்லமையை தருகிறார். தூய ஆவியானவர்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெறுவீர்கள். இந்த காலை பொழுதிலே 5 மணி முதல் இதுவரை ஆவியானவர் நம்மை நடத்தி ஊழியத்திற்கு வல்லமையை தருகிறார். ஆறுதலை தருகிறவர். துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே சொல்லி ஆறுதல் தருகிறவர். தூய ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், ஆறுதல் தருகிறவர். ஆவியானவருக்கு நன்றி ஜெபம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவரே என் வாயில் வார்த்தையை கொடுங்கப்பா. இந்த காலை பொழுதிலே வார்த்தையை அனுப்பி என்னை ஒவ்வொரு நாளும் குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு தூக்கியதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த திருப்பாடல் 113 என்னுடைய இதயத்தில் எழுதியதற்காய் நன்றி அப்பா. நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லப்பா. என்னை முழுவதும் நிரப்புங்கப்பா. நீ பேசுவதை மட்டும் நான் பேசின ஆண்டவரே. நீர் பேசுவதை மட்டும் நான் பேசினப்பா. அன்னை மரியாளே எங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிற தாய் மரியாளே எங்களுக்காக பரிந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த காலை பொழுதில் வந்திருக்கிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. எல்லாம் நீங்கள் தான்ப்பா. இவ்வளவு அழகான ஒரு தலைப்பை நீ தந்திரப்பா. இந்த உலகம் கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். உம்மை விட சொந்த வேறு யார் இருக்காப்பா? உலக சொந்தங்கள் தற்காலிகம். யோபு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், என் சகோதரர் என்னை விட்டு அகன்றினர், எனக்கு அறிமுகமானவர் என்னை அந்நியராக கருதுகின்றனர். ஆனால் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுவான், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. உலகம் வசதி இருக்கும் வரை எல்லாம் சொந்தம். ஆனால் இயேசப்பா சிலுவை வரை நமக்கு சொந்தம். சிலுவையிலே நமக்கு சொந்தமாக இருக்கு. இயேசப்பா தான் நமக்கு உண்மையான சொந்தம். அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார். அதனால தான் மத்தேயு நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லி தருவார்.
ஆகையால் நீங்கள் இவ்வாறு இறைவனை விண்ணலுகள் இருக்கும் எங்கள் தந்தையே என்று வேண்டுங்கள் என்று சொல்லி தருவார். தந்தையே அப்பா என்று கூப்பிட வைக்கும் தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியை வரவேற்று அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம், அவரும் அவர்களும் ஒரே தந்தையின் மக்கள், ஆகவே அவர்களை சகோதர சகோதரிகள் என அழைக்க அவர் வெட்கப்படுவதில்லை. அவர் நம்முடைய நண்பராக இருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்று நண்பர் என்று சொல்ல. அவர் நம்முடைய மணவாளராக இருக்கிறார். ஓசேயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரேலே என்றென்றும் உன்னை எனக்கு மணமகளாக்கி கொண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் எப்படி சொந்தம்னு நிரூபித்தார். பெயர் சொல்லி அழைக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுள்ளேன், உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்துள்ளேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். கண்ணின் மணி போல நம்மை காக்கிறார். கண்ணின் மணி போல உங்களை தொடுபவர் என் கண்களை கண்மணியை தொடுகிறார் என்று நமக்கு சொல்லி ஆறுதல் தருகிற தேவன். அவர் சொந்தவனை எப்படி நமக்காக சிலுவையிலே மரித்தார். நம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரையந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்ம தனியா இல்லை. தாய் மரியாள் அழகாக பாடுவார்கள். லூக்கா 1:48 இது முதல் எல்லா தலைவரிலும் என்னை பேர் பெற்றவர் என்பார். தாய் மரியாள் நமக்காக ஒரு பரிந்து பேசுகின்ற ஒரு தாய் உண்டு. மேகம் போல் சூழ்ந்துள்ள இத்தனை பெருந்தலான சாட்சிகள் நமக்கு இருக்கிறார். முக்கோடி தேவர்கள், விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். என் சகோதரனே சகோதரியே, யாராவது உங்களை அனாதைன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களிடம் வருவேன் என்று அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை மறுதளிக்காதீங்க. அவர் மட்டுமே கடைசி வரைக்கும் வருவார். ஒப்படைப்போமா. நமக்காக மரித்தவர் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பெலனானேன், நான் பெலனானேன், நான் பெலனானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தைகளால் நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் அன்பில் இணைந்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் மகிழ்ந்திருங்கள். நான் பிழைத்துக் கொண்டேன் ஆண்டவர், உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் அப்பா. உம்முடைய பாசத்தினால் நான் திகைத்து போனேன் ஆண்டவர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும்
ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் செய்ததை, எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் செய்ததை. 1 2 3 என்று சொல்ல முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. ஒப்பு கொடுப்போம்மா. ஏசப்பா, சொந்தம்னு சொல்லிக்கொள்ள உம்மை விட வேற யாரும் இல்லைப்பா. இந்த உலகம் என்னை கைவிட்ட போது நீர் எனக்கு கை கொடுத்தீரல்ல. எல்லோரும் மறந்த போது நீர் என்னை நினைவு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி. நான் குப்பையில் இருந்தபோது நீர் என்னை கோபுரத்தில் வைத்தீரப்பா. இன்று முதல் நீரே என் தந்தையாய் இருக்கிறேன், நீரே என் சகோதரராய் இருக்கிறேன், நீரே என் நண்பராய் இருக்கிறேன் என்று விசுவசிங்க. என் வாழ்க்கையில் எல்லா கதவையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறப்பா. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. தாய் மரியாளே, அம்மாவா எனக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு தாய், எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தாய். ஒரு பெண் தன் கை குழந்தையை மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இதோ ஆவியானவர் நம்முடைய வாயை பயன்படுத்துவார். இந்த காலை பொழுதிலே இனி தொடர்ந்து நடக்க இருக்கின்ற ஆராதனைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி, புதிய வார்த்தைகளை தருவதற்காக நன்றி. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை நான் நிரப்புவீரா. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையில் உள்ள எல்லா பாடுகளை நீர் எடுத்து போடுவதற்காக நன்றி. வேதனைகள், பாரங்கள், சுமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வலிகள், உள்மன காயங்கள், வெறுப்பு, வைராக்கியம் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீரா. கேட்க போகின்ற பிள்ளைகளை நீர் தொடுவாடவரே. லீதியாவை நீர் தொட்டது போல, உள்ளத்தை திறந்தது போல எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தை திறந்து தாங்கப்பா. இதோ வந்திருக்கின்ற பிள்ளைகள் வீணாய் போய்விடார். எந்த கருத்துக்காக, எந்த ஏக்கத்தோடு, எந்த பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ, சொந்தம்னு சொல்லிக்கொள்ள நீர் எங்களோடு இருக்கீங்கப்பா. நாங்கள் கவலை இல்லைப்பா. நீங்கள் என்னோடு இருக்கையில் எனக்கு ஒரு கவலை இல்லை, நீங்கள் எங்களோடு இருக்கையில் எங்களுக்கு ஒரு கவலை இல்லைப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலை தருகிறேன், புது பலனை தருகிறேன், புது வல்லமை தருகிறேன், புதிய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்ப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடைவிடா சகாய மாதா குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.